நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி 40 இடங்களையும் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றியது. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றது. 240 இடங்களில் வென்றாலும் பாஜகவால் தனித்து ஆட்சி அமைக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. மத்தியில் ஆட்சி அமைக்க 273 இடங்கள் தேவை. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்து 16 தொகுதிகளில் வென்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சியையும் 12 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள ஐக்கிய ஜனதா தளத்தையும் தங்கள் பக்கம் இழுக்க இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் பல்வேறு அரசியல் ராஜதந்திரங்களை கையாண்டனர். ஒட்டுமொத்தமாக 234 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ள இண்டி கூட்டணி எப்படியாவது ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்ற ஆசையில் பல்வேறு அரசியல் வியூகங்களையும் கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது. பாஜகவால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று உத்தவ் தாக்கரே பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார். மெஜாரிட்டிக்கு போதிய இடங்கள் தங்கள் கூட்டணிக்கு இல்லாத நிலையிலும் ஆட்சி அமைக்க முனைப்பில் இருப்பதாக ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் அறிவித்தனர். और उस मीटिंग में हम ये जो सवाल है इसको डिसाइड करेंगे. சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் அணி மாறுவார்கள் என்று இண்டி கூட்டணி காத்திருந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக அதிரடியாக அறிவித்தார் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு. ఆ తర్వాత బీజేపీ కూడా ఈ కూటమిలో భాగస్వాములై ముగ్గురం కూడా మీరు ఒక్కసారి ఆలోచిస్తే ఒకరు ఎక్కువ ఒకరు తక్కువ కాకుండా ఎన్డీఏలో భాగస్వాములుగా ఒక బాధ్యతతో ముందుకు పోయాం. முன்னதாக அவரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வியும் ஒரே விமானத்தில் டெல்லி சென்ற நிலையில் அவரும் பாஜகவின் பக்கம்தான் உள்ளார் என்பதால் இண்டி கூட்டணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் தலா 3 முக்கிய கேபினெட் மந்திரிகள் மற்றும் 2 இணையமைச்சர் பொறுப்புகள் கேட்பதாக தகவல் வெளியானது. கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கடிதம் பெற்று பிரதமர் மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோரி குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.